கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் சொல்லுகிறாம். தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் சொல்லுகிறாம். இயேசுவே வம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே வம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் சொல்லுகிறாம். வானம் அமது சிங்காசனம் பூமி அமது பாதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம் பூமி அமது பாதஸ்தலம். பறந்து விரைந்து திவ்யோரியமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் சொல்லுகிறாம். சாரோனி ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி இயேசுவே. சாரோனி ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி இயேசுவே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்னலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்னலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் போற்றும் தேவனே. உரா ரர உரர ஒப்பார ஒப்பார ரிரரா. 120 பேர் நடுவில் தேற்றவால நரைவாதரே. 120 பேர் நடுவில் தேற்றவால நரைவாதரே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இனேரமே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இனேரமே. தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறாம். எப்பா வருவீர் என் இயேசுவே எங்கி என்னெல்லாம் தேடுதே. எப்பா வருவீர் என் இயேசுவே எங்கி என்னெல்லாம் தேடுதே. பறந்து விரைந்து திவ்யோரியமே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து திவ்யோரியமே இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எங்க சதீஷ் டீச்சர் சார் ஸ்விமிங் சார் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 2 காரியத்தை பார்க்க போறோம். நிழல் நிஜம். நிழல்ங்கிறது என்னன்னா பழைய காலத்துல சொல்லப்பட்டது இப்ப நிஜமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டுல அவர் ஒரு தேவ தூதனாக வருவார். தேவ தூதன் கிடையாது, தேவதூதன். அது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவைகள் வரும் காலத்திற்கு நிழலா இருக்குது. அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றின. கிறிஸ்துவை பற்றின பொருள் பொருள் அப்படின்னா என்னது? அது
கிறிஸ்துவோட சுபாவம் வல்லமை. இந்த கிறிஸ்துங்கிற ஒருவருக்கு அநேக வல்லமைகள் இருந்தது. அதுல ஒரு விசேஷமான ஒரு வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கீ வார்த்தை. இந்த வார்த்தையில இருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் இந்த கிறிஸ்து உடைய வல்லமையில ஒரு ஸ்பெஷல் வல்லமை. யோவான் 1:9 உலகத்திலே வாழ்ந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த பிரகாசிப்பிக்கிற ஒரு மனிதன் வச்சான். அவருக்கு பல பலவீனங்கள் இருக்கு. என்னால பிரகாசிக்கப்பட முடியுமா? நோ, உன்னால முடியாது. நீ மக்கு. ஆனா உன்னைய கிறிஸ்து என்கிறவர் பிரகாசிக்க பண்ணுவார். அவர் பிரகாசிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு விசேஷமான வல்லமை இருந்தது. அதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உலகத்துல வந்த எந்த யூதன் அப்படின்னு சொல்லல, உலகத்துல வந்த எந்த லேவின் அப்படின்னு சொல்ற எல்லாம் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இது குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில பல 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 வல்லமையில் இருக்கு. ஆனா இப்ப ஒரு மனிதன், தோல்வி அடைந்த மனிதன், அந்த தோல்வி அடைந்த மனிதனை அவருக்கு ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனோம். ஊழியத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் வாழ்க்கையில சக்சஸ் இருக்காப்பா. இப்ப எங்க அப்பாட்ட வந்து ஒருத்தர் கேட்பான், சார் வளர்றதுக்கு மருந்து தாங்க சார். நான் அட்டி பின்னிப்பிடுவேன். நான் 5 அடிக்கு கம்மியா இருக்கேன், எங்கிட்ட வந்து நீ வளர்றதுக்கு மருந்து கேட்கிற, என்னடா இது அப்படின்னு சொல்றாரு. அது போல ஒரு ஊழியத்தில் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஊழியத்தில் அழைத்து அந்த ஊழியத்தின் பாதையில போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துட்டு தான் ஊழியத்துக்கு. திரும்ப நான் சொன்னேன், தோல்வி அடைந்த மனிதன், உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறது எந்த மனுஷனும் தோல்வி அடைந்த மனிதனை பிரகாசிக்க. அதுதான் வருங்காலத்தினுடைய பொருள் கிறிஸ்து. சரி, வாசிப்போமா. லூக்கா 5:2 இதுதான் பேதுருடைய நிலைமை. இன்னைக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அக்கௌண்ட்ல ரூபா இருக்கா இல்ல கடன் இருக்கா, இது ரெண்டு தான் உங்களை நிர்ணயிக்கும். அக்கௌண்ட்ல ரூபா இருக்கா, கடன் இருக்கா. ஆனா பேதுருடைய போட்ல ஒண்ணுமே இல்லை, 0. அப்பொழுது லூக்கா 5:2 அப்பொழுது கடற்கரையிலே நின்றிருந்த 2 படகுகளை கண்டார். இந்த படகுக்கு சொந்தக்காரருக்கு என்ன தேவை? பிரகாசிப்பிக்க பண்ணணும். இந்த படகுக்கு சொந்தக்காராகிய பேதுரு என்ன நிலைமையில் இருக்கிறான்? எம்டி. அப்ப இந்த கிறிஸ்து பிரகாசிப்பிக்க பண்ண ஒரு தேடுகிறார். தோல்வி வட்டம். உங்களுக்கு சக்சஸ் ஆனவர்களை பிடிக்குமா, தோல்வி அடைந்தவர்கள் பிடிக்குமா? சக்சஸ். என்னுடைய தகப்பனாரோட ஒரு தடவை ஒரு கான்வர்சேஷன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர் பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விருதுநகர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மருமகன். ஆனா அவருக்கு ஒன்றும் பிசினஸ் இல்லை. அதனால கொஞ்சம் ரூபாய் வச்சிருந்து தென்னை மரம் ஒரு பிசினஸ் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அங்க நிறைய பேரை வச்சு வேலை வாங்குவாரு. அவங்களுக்கு முடியலன்னா எங்க ஆஸ்பத்திரி கூட்டு வருவாரு. எங்க அப்பா இலவசமா வைத்தியம் பார்ப்பாரு. என்னைய ஒரு நாள் அவர் கூட்டிட்டு போய் ஒரு தோட்டத்துல சுத்தி காட்டினார். சுத்தி காட்டிட்டு அவர் சொன்ன பில்டப் எல்லாம் பார்த்தா நான் எங்க அப்பாட்ட வந்து சொன்னேன், ஏப்பா நம்ம இந்த ஆஸ்பத்திரி இப்படி தொழில் பண்றதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளும் ஒரு தென்னம் எப்படி நல்லா இருக்கணும். அப்பா சிரிச்சார். டேய் அந்த ஆளை பார்த்தீங்களா, அவர் இதுவரை ஏதாவது சம்பாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறியா? எப்பா அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா நீங்க சரியா கவனிக்கலப்பா அப்படின்னு. அடே அவங்க தலைமுறையா எனக்கு தெரியும், நீ கரெக்டா கேளு. இன்னைக்கு அவருக்கு வருமானங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு பார்த்தா தேங்காய் விட்டுருக்கும். அன்னைக்கு தேங்காய் வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்ப ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்பதான் எனக்கு அந்த ஒரு தோல்வி அடைந்த மனிதன் தெரிஞ்சது. அவரை கூட்டிட்டு போ, சின்ன பையன் அந்த காலேஜ்ல படிக்கிற பையன் இன்னும் ஏமாத்திட்டா இருந்தாரு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தகப்பனார் ஒரு சக்சஸ் மேன், ஒரு வெற்றி அடைந்தவர். அவ்வளவு பேசிட்டு வந்தாங்க. அவர் எனக்கு புரிய வைக்கிறார். அதுபோலதான் இங்க பாக்குறோம், எம்டி படகு, காலியான படகை நம்ம பார்க்கணும். ஏமாற்றம் அடைந்த பலன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடினமான உழைப்புக்கு பின் பலன் இல்லை. நிறைய பேர் வேலை செய்யாம இருப்பாங்க, அவங்கள பத்தி நம்ம பேசுறது கிடையாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு.
இரவு முழுவதும் வலைய போட்டிருக்காங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. இதுதான் ஏமாற்றம், தோல்வி. ஏமாற்றமும் தோல்வியும் உள்ள மனிதனை யாராவது பிடிக்குமா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவளம் போயிருந்தேன், நானும் என் மனைவியும். ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம், அது சீஷோர் ரிசார்ட். காலையில் நாங்கள் காஃபி குடிக்க வெளியே உட்காந்துருக்கோம். ஒரு போட் நிற்குது, நாங்கள் அப்படியே ஒரு நடந்து போகிறோம். இந்த சாலை மீன் தெரியுமா உங்களுக்கு? சாலை மீன் இந்த ஒரு விரல் சைஸில் இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன சாலை மீன். ஆனால் ஒரு போட் ஃபுல்லாக இருக்கு. அதில் உள்ள இங்கேருந்து கொஞ்சம் பேர் அங்கேருந்து போகிறாங்க, போய் அங்கேருந்து என்னென்னமோ பண்ணுறாங்க. சாலை மீன் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ வருத்தமா இருக்குமோ? வருத்தமா இருக்கும். இவங்களுக்கு மட்டும் சீலா மீன் கிடைச்சிருந்தானா சூப்பராக இருந்திருக்கும், ப்ரான்ஸ் கிடைச்சிருந்தா பயங்கர சந்தோஷம். சாலை மீன் ஆனால் அட்லீஸ்ட் சம்திங் இருக்குது. வெளியில் வந்தோட ஒரு கூட 1000 ரூபாய் அள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு குட்டி யானை வந்திருக்கு, குட்டி யானைக்குள்ள நிரப்புறாங்க. அவங்களுக்கு கட்டாயம் ஒரு லாபம் இருந்திருக்கும். இரவு மூலம் பிரயாசப்பட்டாங்க. ஆனா இங்க உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க ஒரு மனிதன் ஆண்டவர் தேடுகிறார், அது பேதுரு. இந்த பேதுரு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த 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 போட் கரைக்கு வரும்போது எல்லாருடைய கண்களும் போட்ல இருக்குமா உள்ள இருக்குமா? உள்ள இருக்கும். பேதுருடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இப்படி கையை கட்டுறாங்க, ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அவன் சொல்லி வேற யார்ட்டையா போயிடும். அப்படி ஒரு தோல்வி அடைந்த நிலைமையில தான் இருக்கிறார். சரி, இப்ப பேதுருவை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் அதிகாரம் யோவான் முதல் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1:41 அவன் முதலாக தன் சகோதரனுக்கு சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியர் சீமோன் கண்டு அப்ப பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபாய் எனப்படுவாய் என்று கேபான். அப்ப கேபான்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆனா அவர் அதை பெருசாவே எடுக்காம திரும்ப எங்க போயிட்டாரு? போட்டு போயிட்டாரு. இது 2வது சந்திப்பு. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லூக்கா 5வது அதிகாரத்தில் இருக்குது 2வது சந்திப்பு. முதல் சந்திப்பை ஏற்கனவே நான் உங்களுக்கு காய்ச்சிட்டேன். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாரு, எப்ப அங்க பேர் உனக்கு ஸ்பெஷல் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லி. ஆனாலும் இறங்க பெற்றது. அப்ப ஒரு தோல்வி அடைந்த மனிதன்ட்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எப்பா நீ அன்னைக்கு வந்தியல, அதுக்கப்புறம் எங்க போயிட்ட கேட்க மாட்டேங்கிற. நம்முடைய ஃபெயிலியரை சொல்லி காட்டாத ஒரு நல்ல ஒரு தேவன். சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படகை ஆழத்துக்கு கொண்டு லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய். ஆழம் நம்மளுடைய வாழ்க்கையில 2 வகையானது மேலான ஒரு நிலைமை இருக்கு. அது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பேசுறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம். அந்த ஆழத்திற்குள்ள தோல்விகள் இருக்கும். நல்லா கேட்டுக்கணும். கோபங்கள் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும். ஆழத்துக்கு அந்த ஆழத்துக்குள்ள ஆண்டவர் போச்சுக்கிறார். இது ஒரு நாள்ல நடந்த சம்பவம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆழத்துக்குள்ள இந்த காயங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆற்றி ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு சந்தோஷமா வாழ்க்கை கொடுத்து அந்த ஆழத்திலிருந்து சந்தோஷத்தை உண்டு கிடைக்கிறார். அது ஆழத்துக்குள் போ. இன்னைக்கு அநேகர் ஒரு சூப்பர்ஷனான லைஃப் வாழ்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த பெரிய பெரிய சிட்டியில அவங்க ஒரு பார்ட்டி வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? ரிச் மேன் கோடீஸ்வரர்கள் ஒரு பார்ட்டி, அதுல கட்டாயம் ஆல்கஹால் இருக்கும். குடிக்கிறவன் தான் அங்க உள்ள வரலாம், மற்றவங்க வரக்கூடாது. ஹைஃபை அவங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இந்த நுனி நாக்கில் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அது சூப்பர்ஷியலான வாழ்க்கை. அதற்குள்ள அவ்வளவு தோல்விகள் இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்திற்குள் தள்ளிக்கொண்டு போய் எங்க ஆழத்துக்குள்ள யார் போகணும்னா கிறிஸ்து போகணும். புரியுதாங்க? முதல்ல போன படகு இருந்துச்சு, பேதுரு இருந்தாரு,
வலை இருந்துச்சு, வலை இல்ல, வலை இருந்துச்சு, மீன் இல்ல, கிறிஸ்துவம் இல்லை. திரும்ப சொல்றேன், முதல் முறையாக அவங்க மீன் பிடிக்கும் பொழுது போட் இருந்துச்சு, அவருடைய திறமைகள் இருந்துச்சு, வலை இருந்துச்சு, கடல் இருந்துச்சு, கடலுக்குள்ள எல்லா இடத்துலயும் மீன் இருந்துச்சு, இவங்களுக்கு மட்டும் மீன் கிடைக்கல. ஆனா இப்ப ஆழத்துக்குள்ள போய் சொல்லும் பொழுது வார்த்தை இருக்குது. இன்னைக்கு உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுங்கிற வார்த்தை நமக்குள்ள அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்த்த அது நமக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். 5வது அதற்கு சீமோன், ஐயரே, எல்லாம் முழுவதும் நாங்கள் பிரயாசம், இது நம்முடைய பாளைய தோல்வியின் வார்த்தைகள். அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்ய போறது, திரும்ப லேட்டா வந்தா நான் சொல்றேன். முதல் வசனம், திருவள்ளுவர் வசனத்தை வாசிட்டு திரும்ப உங்களுக்கு விளக்கம் வரும். கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். அவைகள் வருங்காலத்திற்கு நிழலா இருக்குது. அவளுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றது. வருங்காலத்திற்கு நிழல், எதிர்காலத்துல கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், பாஸ்ட் கிடையாது, வருங்காலம். இந்த வருங்காலத்துல பேதுரு ஒரு தோல்வி அடைந்த மனிதனா இருக்கிறார். அந்த வருங்காலத்துல இன்னைக்கு தோல்வியா இருக்கிற பேதுருவை வருங்காலத்துல எதிர்காலத்துல என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியத்தை கொடுக்க போகிறார். 5வது அதிகாரம் 10வது இயேசு சீமோனுக்கு பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறார். அப்ப எதிர்காலத்துல ஆண்டவர் உங்களையும் ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறார். இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி வெற்றி கொடுத்துட்டு தான் அழைக்கிறார். அவங்களுக்கு அந்த எம்டியான 2 படகை அவங்க சொந்தக்காரங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு கிடைக்கல ஐயா அப்படின்றவாங்க. ஆனா கிறிஸ்துவ என் போட்ல ஏத்திட்டேன், அப்படியே வார்த்தையின்படி தான் நான் இனி செய்ய போகிறேன். இனி நீ உதட்டெல்லாம் பிதுக்க முடியாது, ஒன்று இல்லை நீ சொல்ல முடியாது. காரணம் 2 படகு நிரம்பத்தக்கதாக ஆசீர்வாதம்ங்கிற மீன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த உயர்வாண்டவர் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு தான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டேன்னா, அப்பொழுது இயேசு 10வது சீமோனை நோக்கி பயப்படாதே. ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னா ஒரு பயப்படாதே. இந்த பயம் எங்க இருக்குன்னா நம்முடைய ஆழத்துல இருக்கும். ஏன் ஆழத்துல இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தோல்வி அடைந்தவங்க ஒரு பயம் இருக்கும். என்னுடைய அனுபவத்துல இப்ப ரீசெண்டா நான் ஸ்விம்மிங் கற்றுக்கொண்டிருக்கேன். எங்க சார் இருக்காரு, சதீஷ் சார். அங்க 2 ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஒன்னு பேபி ஸ்விம்மிங் பூல், குட்டியா இருக்கும். நான் என்ன என் காலத்துக்கு தான் இருக்கும். அதுல எனக்கு பல நாட்களாக சொல்லி கொடுத்துருக்கேன். சார் நான் பெரிய பூலுக்கு போவோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லுவேன், சார் வேண்டாம் சார், நம்ம இங்கே இருப்போம், கூடாரப்பட்டு இங்கே இருப்போம் சார். அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லிடுறேன். எஸ்பி சொல்ற நமக்குலாம் பிரச்சனை இல்லை. என் தகப்பா நான் சொல்லியிருக்காரு, சார் காலைல கிராம்ஸ் வரும், அப்ப நீ முங்கி போயிடுவ, அதான் உங்க சமாதின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையும் திருச்சி விட்டுருவாரு. ஆனா இப்ப ஆண்டோடைய கிருபைனால இந்த பெரிய ஸ்விம்மிங் பூல்ல ஒரு 2ல இருந்து இன்னொரு 2 வரை ஏறப்பற நல்லா அழகாக ஸ்விம் பண்றதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். காரணம் ஜெயம். இப்ப நான் அங்கேயே இருந்துட்டு வந்துட்டா ஒரு தோல்வி அடைந்த, என்னையா கண்ணாடி எல்லாம் போட்டிருந்த, தலையில தொப்பியெல்லாம் வச்சிருந்த, அதெல்லாம் என்னாச்சு சொல்லி சிரிப்பாங்க. நோ 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 ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன செய்வேன், ஜெயத்தை கொடுப்பேன். அதுபோல இங்க பார்த்தீங்கன்னா 2 படகு நிறையத்தக்கதாக என்ன கொடுக்கிறாரு, ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கிறாரு. சரி, இதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேருக்கு என்ன அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். சரிங்களா, ஜெயத்தை கொடுக்கிறாரு. அடுத்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, பரலோக திறவுகள். அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெந்தெக்கோஸ்து நாள் அப்படின்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு எல்லாரும்
நின்று முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம பார்க்குற பேதுரு என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் எடுத்துக்கிறோங்க 2வது அதிகாரம் 14 வசனம். தோல்வி அடைந்த பேதுரு இப்ப உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பவரோட வந்து எப்படி பேசுகிறார் பாருங்க. அப்பொழுது பேதுரு பன்னிரோடு நின்று அவர்களுடைய நோக்கி ஒராத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலே வாசமான ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து காலியான படகுல போட்டத்துக்கு போட்டேன், 2 படகு எனக்கு நிரப்பினார், அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3000 பேர்கள் அன்னைக்கு 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆண்டவர்கள் 3000 பேர் செத்து. ஆண்டவர் தோல்வி அடைந்த மனிதனை பார்க்கிறார், அந்த மனிதனை கொண்டாடுறாரு. கொண்டது 3000 பேர்களை அந்த சபைகளை சேர்க்கிறதுக்கு ஒரு திறவுகளை கொடுக்கிறார். இந்த திறவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு நீ உனக்கு தகுதி கொடுத்துட்ட, உனக்கு ஓபன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். சரி, இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கணுமா? மார்க் 5வது அதிகாரம் முதல் வசனம். மார்க் 5:1. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதர்னே நாட்டுக்கு வந்தார். கடலுக்கு அக்கறையிலே உள்ள அவர் படகுல இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள மனிதன் கலையிலிருந்து வந்து இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை பணிந்து கொண்டு ஓடி வந்து இயேசுவை பணிந்து கொண்டு. சரி, இது பேக்ரவுண்ட் அவங்களுக்கு நான் காட்டப்படுறேன். பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா இங்க ஊழியம் ஜே 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 நடக்குது. அவர் மறுபடியும் கடல் ஓரத்திலே போதகம் பண்ண மறுபடியும் ஒரு செக்ஷன் முடிச்சிட்டார். சீஸ்லாம் நினைப்பாங்க, அன்றே கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா, அல்ல பிஸ்கட் சாப்பிடுங்களா, ரொம்ப டயர்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி அவரை கொண்டாடுறாங்க. அடுத்த பிரசங்கத்துக்கு கடல் ஓரத்திலே போதகம் பண்ணத்தவன் திரளான ஜனங்கள் அவரை கூட்டியிருந்த. திரளான ஜனங்கள் கூடி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஊழியத்தை பயங்கரமா நடத்திட்டு அங்க நிப்பாட்டுறாரா, ஒரு பெரிய ஊமையை சொல்றார், விதை விதிக்கிற மனுஷன் போறான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு 10வது வசனத்துல நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு அடுத்து ஒரு ஸ்பெஷல் குரூப் உள்ள வர்றாங்க. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தனித்து இருக்கிற போது, இந்த தனித்து இருக்கிறத கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது. ஒரு பிரசங்கம் முடிச்சாச்சு, அடுத்து விதையை குறித்த பிரசங்கம் முடிச்சாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல 12 சீச்சர்களோடு கூட அவரை சூழ்ந்து கொண்டவர்கள் இந்த பூமியை குறித்து ஒருத்தரை கேட்டார் எக்ஸ்பிளனேஷன். அப்ப அந்த 12 பேர் கூட இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 சீச்சருடைய ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பச்சத்தப்பா பசங்க. அவங்க சொல்றாங்க, நீயே உங்க போதகர்கிட்ட எங்களை கூட்டிட்டு போவையா, எங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குது, அந்த டவுட் அவர் சொல்லி கொடுப்பாரா, வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி ஊழியம் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் லெவல்ல நடக்குது. எவ்வளவுனா பொதுமக்களுக்கு ஒரு ஊழியம், அப்படியே க்ளோஸ் சர்க்கிளுக்கு ஒரு ஊழியம். அவர் பாருங்க, தனித்திருந்தது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சுத்தி அத்தனை பேர் இருக்க. கேள்வி, ஆண்டவர் வந்து அசரல மாட்டாரு, டயர்டா இருக்கு. குட்டி சம்பவத்தை சொல்ல, நாங்கள் மெடிக்கல் படிக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட், அங்க ஒரு வாத்தியார், அவருக்கு சப்ஜெக்டே கிடையாது, 0. எப்படியோ படிச்சு வந்துட்டாரு. ஒரு 1 ஸ்கொயர் நோட் புக் வச்சிருப்பார். இந்த 1 ஸ்கொயர் நோட் புக்கோட தான் வருவார். வந்து கட்ட 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 கடன் எழுதி போடுவார். எழுதி போட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒருத்தன் டவுட் கேட்டானா சொல்லுவார், யூ கம் டு மை சேம்பர் லேட்டர் ஆன் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அப்படின்றார். அப்படின்னு இப்ப எனக்கு தான் இதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லிக் கொடுக்குறேன், சொல்லி கொடுத்துட்டு ஓடியே போயிடுவார். நல்ல மனசு, நல்ல யாரும் அவரை நோண்ட மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. அவரை சூழ்ந்து
இந்த ஓமைகளை குறித்து அவரிடத்துல கேட்டார்கள். இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டே போயிட்டே இருக்கிறார். விதைக்கரை பத்தி சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அவர்கள் எல்லாத்தையும் விளக்கி 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 முப்பத்தி 34 வருது. அவர் இடத்துல சீசல் இருந்துச்சு. 35 ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. அவங்க சொன்னேன், ஊழியம் பெருசா நடக்குது, கூட்டம் பயங்கரமா இருக்குது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாயங்கால நேரத்திலே அவர்களை நோக்கி சீசல் நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி சொன்னா சீசல் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க 10,000 கிரௌட் இருக்கா, அங்க 1,00,000 பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஐயா நான் சொல்றேன் பெட்டர் இருக்கும் ஐயா, கூட்டம் அநேகம் இருக்கும், நம்மெல்லாம் என்ன செய்ய போறோம்னு தெரியாது, ஆனாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சீசர்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது, அங்க போனா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு உள்ள நிலவரத்துல ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார உங்க ஊருக்கு கூப்பிடணும்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு? தம்பி மீட்டிங் எத்தனை பேர் வருவாங்கப்பா அப்படின்னாரு. எப்படி ஒரு 100 பேர் வருவாங்கன்னாச்சு. 100 பேர்லாம் வந்து அண்ணன்லாம் வர முடியாது, ஒரு 10,000 பேர் வரணும். என்ன செய்வே எனக்கு தெரியாது, ஆடு கொடு, அதை கொடு, இதை கொடு, கிராமத்துல எல்லாம் வேன் அனுப்பி எப்படினாலும் வரணும். ஒரு வேனுக்கு எவ்வளவு ரூபாயை கொடுத்துரு, ஆனா அப்பதான் அண்ணன் பிரசங்கம் பண்ணும்போது ஜோரா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். இந்த சினிமா நடிகர்கள் மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு மோகம் தேவை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போகிறார்னா அக்கறைக்கு போகிறார். அக்கறையில இவங்க ஒரு 10,000 பேராவது குறைஞ்சிருக்காங்கன்னா ஒருத்தனுக்கான். சாதாரண மனிதன் இருந்தார், தோல்வி அடைந்த மனிதன். உங்களுக்கு நான் பேதுருவை காட்டினேன். உலகத்திலே வாழ்ந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து வருங்காலத்திற்கு பொருளாக இருக்கிறார். வருங்காலத்துல இந்த தோல்வி அடைந்த மனிதனை என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த ஜெயத்தை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். பணிந்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, சரண்டர் ஆன உடனே இங்க எத்தனை பேர் உனக்குள்ள பிசாசுகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேகியோன். அநேகர் எங்கள் பேர் லேகியோன். லேகியோன் அப்படின்னா 6,000 பேர். அந்த ஒரு பெட்டாலியன், 100க்கு அதிபதி தெரியும் உங்களுக்கு, 100 பேர், 1000க்கு அதிபதி இருக்குது லேகியோன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய நான் கேட்டுக்கொண்டா என் பிதா லேகியோன் டீம் அனுப்பிடுவாருங்க. இப்ப இந்த ஒரு மனிதனுக்குள்ள 6,000 பிசாசு ஜாலியா இருக்குது. இந்த பிசாசு இருக்கிறதுனால இவனால பிரகாசிக்க முடியல. இவனுடைய சொந்தக்காரலாம் சொல்லுங்க, ஐயா நல்ல வேலையை எங்க வீட்டுக்குள்ள இல்ல, அவன் எங்கேயோ கல்லறையில் இருக்கிறான்னு அங்க கேள்விப்பட்டோம், அங்கேயே இருந்துட்டு போட்டோம், எனக்காருமே சாவான், செத்து போவான், யாராவது ஒருத்தங்க அடக்கம், அதோட அவன் முடிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவருக்கு என்ன ஆசைன்னா இவனை பிரகாசிக்க பண்ணி எதிர்க்கு இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு நிரூபிக்கணும். சரி, அதனால என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிசாசுகள் அவரை நோக்கி பன்றிகளுக்குள் போக முடியாது. இயேசு அவர்களுக்கு உத்தரவு அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்கு போன உடனே ஏறக்குறைய 2,000 பன்றி செத்து போச்சு. 2,000 பன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பன்றியுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய 200-250 கிலோ இருக்குங்க. நான் பார்த்திருக்கேன் பன்றி. என்னுடைய ஒரு சொந்தக்காரர் மெடிக்கல் காலேஜில் சூப்பரண்டா இருப்பார். வெள்ளை பன்றி வளர்க்குறாங்க, நாத்தம் தாங்க முடியாது. ஆனா அந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு வேஸ்ட், இலை என்னென்னலாம் வேஸ்ட் உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. இந்த இவ்வளவு லென்த் 30 அப்படி மேலே ஏறிச்சுன்னா நம்மளெல்லாம் செத்தே போயிடும். அந்த சைஸு பண்ணி, அந்த மாதிரி பண்ணி ஒரு மனிதனுடைய வெயிட் மேக்சிமம் ஒரு 80 கிலோ வச்சுக்கோங்களேன். ஆனா 80 கிலோ உள்ள மனுஷன் மாதிரி இது ஒரு 3 மடங்கு 250 கிலோ உள்ள ஒரு பன்றி. அந்த பன்றிக்குள்ள 3 பிசாசு உள்ள போகுது. சொல்ற கணக்கு புரியுது உங்களுக்கு?
2000 பன்றி இருக்குது, 6000 பிசாசு இருக்குது. அது உள்ள போன உடனே பன்றியால வாழ முடியல. அதான் மேட்ரு. அதாவது இவனுக்குள்ள பிசாசு 6000 பிசாசு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. இவனும் 6000 பிசாசோட ஜாலியா இருந்துட்டு இருக்காரு. அந்த 1000 பிசாச நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு ஐடியா கொடுக்கணும். ஏன் இப்படி செய்யடா, ஒரு கத்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டு, அந்த கல்லத்தோட உரம் ஒரு குத்திட்டு நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, இப்படி அந்த பிசாசு சொல்ல 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 அழகா கீழ்படிஞ்சிட்டு இவனால என்ன செய்ய முடியல, பிரகாசிக்கப்படியாம செஞ்சுட்டு கல்லறையில வச்சிருக்கு, கட்டி வச்சிருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, பிசாசு என்ன செஞ்சிட்டாரு, உள்ள தூக்கி விட்டாரு. அப்ப இவனுக்கு மரண நேரில் தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என்னை தண்டித்து என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை, ஒப்பு கொடுத்து என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். அதுபோல ஆண்டவர் என்னை பிரகாசிக்கிறதுக்கு திட்டம் போட்டவர். இந்த பிசாசினால நம்ம ஊர்ல எத்தனை இடத்துல நான் பார்த்திருக்கேன், சின்ன ஒரு நியூஸ் வந்தா சூசைட் பண்ணிடுறாங்க. ஆனா இவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து, இத்தனை பிசாசு இருந்தாலும் பாருங்க, மார்க் 5:20 அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்த விலையெல்லாம் தெக்கோப்பொலியின் பட்டத்தில். இப்ப ஆண்டவர் இவனை என்ன செய்ய போறான்னா, ஒரு பிரசங்கியாராக மாத்த போகிறார். இதுதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கலைக்கிறார். ஊழியத்தை கலைத்தவர் அந்த பிசாசு பிடித்தவனாகவே போனானா முடியுமா? முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் அவனை என்ன ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கிறார். இயேசுவிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசு பிடித்தவன், எவ்வளவு தெளிவன், பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்தவனாக உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதாங்க ஆச்சரியம். இவனை கல்லுல குத்துறது, சங்கிலிய உடைக்கிறது, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது எல்லாமே அவங்களுக்கு பயம் கிடையாது. அது ரொட்டீன் ஆகி போச்சு. இவனா இப்படித்தான் செய்வான். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாறுதல். உங்களுக்கு நான் சொன்னேன், பேதுரு வாழ்க்கையில தோல்வியை வெற்றியாக மாட்டுகிறார். இவனுடைய வாழ்க்கையின் தாராதாரத்தை மாத்துகிறார். இந்த பிசாசு பிடிச்சவன் தெக்கப்பள்ளியில போய் பிரசங்கம் பண்ண ஒத்துக்கணும்னா கல்ல விட்டு எறிவாங்க, உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி கிறிஸ்து இதற்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி கொண்டார். என் கூட உட்கார். பிசாசு பிடித்தவனுக்கும் பன்றிக்கும் சம்பந்தத்துக்கு அப்பொழுது எல்லாரும் எல்கையை விட்டு அப்படியே அவர் படைகளே ஏறும் பொழுது அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. இப்ப நான் சொல்றேன் போல் ஆண்டோட்டா தான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. மற்றவங்க நான் செய்வாங்க, அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆனா ஏற முடியும். உனக்கு உத்தரவு அவரை நோக்கி தனக்கு உம்மோடு கூட இருக்கும்படி உத்தரவு கொடு. ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் சொல்றேன், இப்படி ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம போற இடத்துல எல்லாம் நம்ம பிரதர் பிரசங்கம் பண்ணுவார், சாட்சியை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்தோட இந்த லேகவன் பிடித்தவன் சொல்லுவான், நான் அந்த இடத்துல இருந்தேன், என் பேர் இது, உங்க சொந்தக்காரங்களாம் அவன் இருக்கான், நீங்க அவன்கிட்டலாம் போய் கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இப்படி இருந்த என்னை ஆண்டவர் ஆக்கியே கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்தார், அவருடைய நாமத்திற்கு சோத்திரம் அப்படின்னு சாட்சி. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் சாட்சி எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்ப நான் ஒன்னு என்ன செஞ்சுட்டேன், என் ஊழியத்துக்கு அழைத்திருக்கேன். பேதுரு ஊழியத்துக்கு அழைத்தேன், அவனுடைய தோல்வியை ஜெயமாற்றேன், உன் வாழ்வின் தராதாரத்தை நான் மாற்றிட்டேன். இப்ப நீ போய் நின்னாலே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. கர்த்தர் உனக்கு இறங்கி இன்னைக்கு உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளினா நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். இறங்கி என் மேல இறக்கப்பட்டாங்க. நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கேன். நான் சாகக்கூடாது. 2015 பைபாஸ் சர்ஜரியில டெத் ஆகக்கூடாது. இறங்கிதான் ஊழியத்தை கொடுக்கிறாங்க. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அறிவு, எல்லாம்
பாஸ்டேன்னு சொல்லி பிரச்சனை சொல்லி கேட்டேன். அவர் கூட வரக்கூடாது. எத்தனை சீஷர் வச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும். எல்லாவற்றையும் சொன்னான். அப்படி அவன் போய் இயேசு சென்ற எல்லாத்தையும் தெக்கப்பள்ளி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கின. பிரசித்தம் பண்ண தொடங்கின. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஆச்சரியம் ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கருவம் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற கிறிஸ்து வருங்காலத்திற்கு நிழலா இருக்கிறார். எங்கள் எதிர்காலம் எல்லாம் உங்களுடைய காலத்தில் இருக்கு ஐயா. கொலைசு சபை மக்களுக்கு பவுல் சொல்லும் பொழுது ஒரு ஆழமான ஒரு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு கொடுத்தார். அந்த வெளிப்பாடை நாங்கள் ஒரு சிறிய காரியத்தை தியானித்தோம் ஐயா. பிள்ளைகளோ ஒரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.